புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவை சேர்ந்த ராஜன் பாபு காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு இவரது கடை நள்ளிரவு உடைக்கப்பட்டு 24 புதிய செல்போன், 11 பழைய செல்போன், 7 பவர் பேங்க், 10 ஏர்பாட்ஸ், 15,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருந்தது. இதுகுறித்து அவர் பெரிய கடை போலீசில் புகார் அளித்திருந்தார். உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருடியது கன்னியாகுமரி மாவட்டம் சாந்தபுரம் போஸ்ட் தோப்பூர் மலசங்கரன் குழியை சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை போலீசார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் 12 செல்போனை விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து விஜயகுமார் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளார்.